ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அவங்க வந்து லெட்ரு மூலியமாக தான் வந்து நமக்கு வந்து லைசன்ஸ் அனுப்பிச்சுடுவாங்க. அனுப்பிச்ச லெட்டரை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வாங்க பார்ப்போம். அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பேப்பர் தான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது அந்த 50 வெள்ளி கட்டியிருப்பீங்களா, ஸோ அதுக்கான பேப்பர் இதுதான். இந்த இதுதான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எத்தனை நாளைக்குள்ளே நமக்கு இந்த லெட்ரு வந்து கைக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 10 நாளைக்குள்ளே வந்து நம்ம கைக்கு வந்து இந்த லெட்ரு வந்துடும். ஸோ கரெக்டான நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, தப்பான அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கே ரிட்டன் போயிடும். ஸோ நீங்கள் மறுபடியும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் போயிட்டு அதை கலெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் கொடுக்குறது கரெக்டாக கொடுங்க. ஸோ வந்து அவங்க அனுப்பிச்சுட்ட லெட்ரு இப்படி தான் இருக்கும். இதில் தான் வந்து நம்மளுடைய அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து இதில் தான் இருக்கும். கிளாஸ் 3C லைசன்ஸு இந்த லெட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதை வாங்க இப்போ வந்து நம்ம பிரித்து பார்ப்போம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணோட்டி லெட்ரு வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு உள்ளே தான் நம்மளுடைய லைசன்ஸ் இருக்குது. பாருங்கள், இதுதான் லைசன்ஸு. இப்படி தான் வந்து கொடுப்பாங்க ஒட்டி. இதை வந்து இந்த இதில் வந்து ஒட்டி நமக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து இப்போ என்னென்னலாம் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து வாங்க பார்ப்போம். For new license holder, please be reminded that your license will be revoked if you fail to display the P plate sign twice or accumulated more than 12 demerit points within the first 12 months from the date your license was issued. அதாவது புதிய லைசன்ஸ் வச்சுருக்கவங்க உங்கள் லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ண டேட்லேருந்து 12 மாதத்துக்கு வந்து நம்ம வந்து P plate வந்து ஒட்டி நம்ம வந்து வாகனத்தை ஓட்டணும். இந்த இது ஒட்டாமல் 2 முறை காட்ட தவறினால் அல்லது 12 டிமெரிட் புள்ளிகளுக்கு மேல் குவித்திருந்தால் உங்கள் உரிமம் வந்து ரத்து செய்யப்படலாம். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த P plate வச்சு நம்ம வந்து வாகனத்தை ஓட்டணும் அந்த 12 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 12 மாதத்துக்குள்ளேயே அந்த 12 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான். இதை பார்த்துக்கோங்க. இதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த லெட்டர்லேயும் அதான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த லெட்ரு வந்து வேறு யாருக்கும் இல்லை, எனக்கு வந்த லெட்ரு தான். இது முன்னாடியே வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போடலாம்னு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் போட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.